ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரெயின் அகாடமி. இதுக்கப்புறம் பிசி அல்டிமேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th இருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டு, அதனால 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் சோசியல் சயின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? சார் ஒரு சைடு சயின்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு சைடு என்ன பண்ண போறோம்? சோசியல் சயின்ஸ் பார்க்க போறோம். 6th 7th 8th 9th 10th வாரத்துல 2 வீடியோ மாதிரி பிளான் பண்ணிருக்கு. இனி நம்ம 6th பார்க்க போறோம். அப்ப 6th பொறுத்த வரைக்கும் ஃபுல் டீடைல்டு. ஓகேங்களா? 6th ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் 4 சப்ஜெக்டையும் தரவா 100% எல்லா லெசன்ல இருந்தும் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? 100% என்ன ஆயிரும் கொஸ்டின்ஸ் வரப்போகுது பார்க்கலாம். எப்பவும் போல ஆல்ரெடி ஆர்டிகல் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆர்டிகல் வீடியோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஓகேங்களா? இன்னைக்கோ அல்லது நேத்தோ விழுந்திருக்கும் ஆர்டிகல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு பையன் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, சார் 24 ஆர்டிகலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும், நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆர்டிகல் 24 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் என்ன சொல்லுதுன்னா 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட குழந்தைகள் வேலை பார்க்க கூடாது. அதுதான் நம்மளுடைய எய்ம். ஓகேங்களா? அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்க்க கூடாது. அப்போ 24 அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு, அப்புறம் மனிதர்களை கடத்துதலை தடை செய்யுது. ஓகேங்களா? அதுதான் ஆர்டிகல் 24. ஓகேங்களா? ரைட். அப்போ போல கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? அப்ப இன்னைக்கு டேட் என்ன டேட் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக கலாச்சார பல்வகை நாள் என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உலக கலாச்சார பல்வகை நாள், வேர்ல்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி டேங்கிறத என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வெட்டுகளில் தேவனாம் பிரியர் என்று குறிப்பிடப்பட்ட அரசர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு சில கல்வெட்டுலயோ அல்லது ஒரு சில இடங்கள்ல பட்டப்பேர் கொடுத்திருப்பாங்கல்ல, தேவனாம் பிரியர். ஆக்சுவலா இது தேவனாம் பிரியர். இன்னொரு சில கல்வெட்டுல தேவனாம் பிரிய தர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன்னா கடவுள், பிரியர் அப்படின்னா விருப்பமானவர், கடவுளுக்கு விருப்பமானவர். இந்த கடவுள் சம்பந்தமா நெருக்கம் சம்பந்தமா யாரு கல்வெட்டுல எழுதி வைப்பா? அசோகர் தான் எழுதி வைப்பார். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? அசோகர். தேவனாம் பிரியர் அப்படின்னு சொன்னா அசோகர் தான். அசோகரை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? அசோகருடைய கலிங்க போர் தெரிஞ்சுக்கணும். கலிங்க போர் அவர் மனசு மாறினாரு. ஓகேங்களா? பொது ஆண்டுக்கு முன்பு. ஓகேங்களா? பொது ஆண்டுக்கு முன்பு 270 ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிசில. ஓகேங்களா? அப்போ கலிங்க வார், அதுக்கப்புறம் தான் மனசு மாறினாரு. அசோகர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர். அசோகர் புத்த மதத்தை சேர்ந்தவர். ஒரு புத்த மாநாட்டை நடத்தியிருப்பார். அசோகர் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மேற்படி ஆப்ஷன் இருக்கிறது. இந்த சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தாவும் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர். சமுத்திரகுப்தர் வந்து நம்ம குப்த வம்சத்தை சேர்ந்தவர் இருக்காருல்ல, நம்ம ஒரு ஒரு பட்டப்பேர்லாம் இருக்குல்ல, நம்ம அஸ்வமேத பராக்கிரமா இருக்கு. இந்த பட்டப்பேர் தான் இருக்குதான் வருது. ஓகேங்களா? இந்த ஹர்ஷவர்தனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நிறைய ஹிஸ்டரியில பேசியிருக்க மாட்டோம், அதனால சொல்லிடுறேன். ஹர்ஷவர்தன் டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி, வடக்கே ஹர்ஷரை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் புலிகேசி சொல்லுவாங்க. இந்த மன்னனை தோற்கடித்த மன்னர் 2ஆம் புலிகேசி. இந்த ஹர்ஷவர்தன் டைம்ல தான் இந்த நம்ம சைனால இருந்து வந்துருவார்ல யுவான் சுவாங். ஓகேங்களா? சைனால இருந்து வரக்கூடிய யுவான் சுவாங் வடக்கு பகுதியில் வருகை புரிந்திருப்பார். ஓகேங்களா? ஹர்ஷவர்தன் டைம்ல தான். ஹர்ஷவர்தன் பௌத்த மதத்தை சேர்ந்தவர். இந்த 3 பாயிண்ட் தான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. புஷ்யமித்ர வம்சம் நினைக்கிறேன் இவருடைய வம்சம். ஓகேங்களா? 2வது கொஸ்டின் போயிடலாம். இப்ப இந்த 50 கொஸ்டின்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போவோம். ரொம்ப வீடியோ ஃபாஸ்டா போற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மேல போயிட்டு ஸ்பீட்ல கம்மி பண்ணிக்கோங்க. 0.8 0.9 மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த கால்வாய் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிறது? இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப் வச்சு படிக்கணும். அப்போ ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும், இது ஆப்பிரிக்கா, இங்க ஐரோப்பா இருக்கும். இந்த ஐரோப்பாவை ஒட்டியே நமக்கு என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கும்? ஆசிய கண்டம் இருக்கும். அப்ப இந்த ஆசியா நெருங்கிதான் வரும். ஓகேங்களா? இந்த ஆப்பிரிக்காவையும் இது ஆசியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன கால்வாய் தான் என்ன கால்வாய் அப்படின்னா சூயஸ் கால்வாய் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஆப்பிரிக்கா கீழே இருக்கும், மேல இருக்கிறது ஆசியா. ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு கால்வாய் தான் என்ன கால்வாய்? சூயஸ் கால்வாய். ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலா இம்பார்ட்டன்டான கால்வாய். ஆக்சுவலா எகிப்து வந்து வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப ரிசோர்ஸ் கம்மியான கண்ட்ரி தான். ஆனா வேர்ல்டுல மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியா, மோஸ்ட் கிடையாது, ஓரளவுக்கு பவர்ஃபுல் கண்ட்ரியா எகிப்து நாடு இருப்பதற்கு காரணமே இந்த சூயஸ் கால்வாயை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த சைடு எகிப்து கண்ட்ரி தான், இந்த சைடு எகிப்து கண்ட்ரி, நடுவுல தான் இந்த சூயஸ் கால்வாய். ஓகேங்களா? யாரு இந்த ஐரோப்பாவில இருந்து வணிகம் செய்யணும்னா இதை தாண்டி தான் போகணும். இதை தாண்டி ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் போயிட்டே இருக்குது. அதனால இந்த இந்த கால்வாய் வந்து ரொம்ப 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 முக்கியமானது வரலாற்று ரீதியா, சூயஸ் கால்வாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி போன இதுல பனாமா கால்வாய் பார்த்திருப்போம். ஓகேங்களா? அது வந்து கீழே நம்ம வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடியது பனாமா கால்வாய். அதுக்கப்புறம் அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடியதும் பனாமா கால்வாய் படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த 2 தான் ஹிஸ்டாரிக், சரி, ஜியோகிராஃபில முக்கியம். அடுத்து குப்தர் காலத்துல நவரத்தினா படிச்சிருப்போமா?
நவரத்ன யாருடைய அமைச்சரவை? இரண்டாம் சந்திரகுப்தருடைய அமைச்சரவை. ஓகேங்களா? அப்ப ஹரிசேனர் யாரு அப்படின்னா சமஸ்கிருத புலவர். ஒண்ணு. ஓகேங்களா? ஹரிசேனரும் காளிதாசரும் சமஸ்கிருத புலவர் தான். சரகர் நவரத்தினத்துல ஒருத்தரா இருக்க மாட்டாரு. ஆனா சரகர் வந்து ஒரு டாக்டர், அதாவது மருத்துவ மாமுனி அப்படின்னு சொல்லுவோம்ல, 3 பேர் மருத்துவத்துல. ஓகேங்களா? அதுல ஒருத்தர் சரகர். அப்போ ஆயுர்வேத மருத்துவர். ஓகேங்களா? ஆயுர்வேத மருத்துவர். அடுத்து வராகிரமர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா வாணியல் அறிஞர் வராகிரமர். ஓகேங்களா? அப்ப 4 ஈஸியா ஞாபகம். விட்டல் பட்டர், அது நம்ம கிளாஸ்ல ஜாலியா படிச்சிருப்போம். விட்டல், அத விட்டலா மேஜிக் பண்ணுவாரு. இப்போ மாய வித்தைக்காரர் 2 முடிஞ்சது. ஈஸியா மேட்ச் பண்ணலாம். திருப்பியும் சொல்லிட்டேன், பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் உனக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணு. ஓகேங்களா? விட்டல் பட்டர் தெரியுமா, அதை மேட்ச் பண்ணு. டிக்கு 2. நிறைய பேர் இன்னமும் பிசி எக்ஸாமுக்கு இந்த பொறுத்துகை எப்படி படிக்கணும்னே தெரியாம இருக்கீங்க எக்ஸாம் ஹால்ல பார்க்கும்போது. அப்ப இந்த பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு ஏபிசிடி, இந்த சைடு 1 2 3, இதுக்கு நேரா என்னென்ன இருக்கணும் அதுதான். இப்ப டிக்கு 3, டிக்கு 2 அப்படின்னா இங்க இருக்கு டி, இந்த டிக்கு 2 எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷன் அடிச்சிருக்கு. அவ்வளவுதான். இப்படிதான் 4ல 2 ஆப்ஷன் அடிக்க முடியும். அப்ப இந்த 2 ஆப்ஷன் வேற எது மேட்ச் ஆகுது? 1 3 1 3 4 2. அப்போ 1 3 4 2 ஆப்ஷன் ஏ. புரியுதா? இப்படி படிச்சுக்கோங்க, ஈஸி தான் குப்த வம்சத்துல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வங்கித்துறை. இது நம்ம 6th 7th புக்ல வரும்ல, என்னென்ன துறைகள் என்னென்ன விஷயத்தை சேர்ந்தது. வங்கித்துறை, வங்கிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா உருவாக்காது. ஓகேங்களா? அதனால என்னதுதான், இது வந்து ஒரு சேவை துறை தான். ஆனா இங்க அப்படி கொடுக்கல. வங்கித்துறை எதுக்காக பயன்படுது? பண பரிவர்த்தனைக்கு பயன்படுது. 3. அடுத்து சேவைத்துறை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சேவைத்துறை எதுவும் கால்நடை வளர்ப்பா? கிடையாது. காகை தொழிற்சாலை? கிடையாது. இது பார்த்துட்டோம். தகவல் தொழில்நுட்பம், நான் சொல்லியிருந்தேன், தகவல் தொழில்நுட்பம், வங்கி, போக்குவரத்து, கல்வி, மருத்துவம் எல்லாமே சேவைத்துறையில தான் வரும். ஓகேங்களா? அடுத்து சிறிய அளவிலான தொழிற்சாலை. அப்ப மீதி ஆப்ஷன் 2 தான் இருக்கு. இது பெரிய அளவு தொழிற்சாலை. அப்போ கால்நடை வளர்ப்பு தான் சிறிய அளவுக்கு. தொழிற்சாலைன்னு சொல்ல முடியாது, தொழில்னு சொல்லலாம். ஓகேங்களா? 1. அடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலை. காட்டுல மரத்தை வெட்டினாதான் பேப்பர் உருவாக்க முடியும். அப்ப காகித தொழிற்சாலை. முடிஞ்சது. ஓகே, திருப்பி சொல்றேன், பொறுத்துக்க கேட்டாங்கன்னா ஈஸி. உனக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணி ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. 3 4 1 2 3 4 1 2 ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. இதுவும் சரியா? ரைட்டா? பொறுத்துக்கதான் ஈஸியா தான் வரும் எக்ஸாம்லயும். அடுத்து புவியின் வறண்ட பகுதி எது? இப்போ உலக உருண்டை, உலகையில கிட்டத்தட்ட நிறைய கண்டங்கள், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஏகப்பட்ட தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஏகப்பட்ட கண்டங்கள் இருக்கையில அந்த கண்டங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் பாலைவனம் நிறைய இருக்கும். அதுலயும் பாலைவனம் நமக்கு தெரியும் வறண்டது. அதுலயும் மிக வறண்ட பகுதி என்ன? இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எது பெஸ்ட், ரொம்ப வறண்ட பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்டகாமா பாலைவனம். அதுதான் இருக்கிறதுலேயே வறண்ட பாலைவனம் அப்படி சொல்லுவாங்க. இந்த அட்டகாமா பாலைவனம் எங்க இருக்குன்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. எங்க இருக்கு? சிலி நாட்டுல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலி நாடு எங்க இருக்குன்னா கீழே தென் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் சிலி நாடு. ஓகேங்களா? அங்கதான் அட்டகாமா பாலைவனம் இருக்குது. வேற என்ன பாலைவனம் இருக்குது? கோபி பாலைவனம் கேட்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். கோபி பாலைவனம் சீன நாட்டில் உள்ளது. ஓகேங்களா? தார் பாலைவனம் மறக்கவே கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், நம்ம ஊர்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்குது தார் பாலைவனம். இது இல்லாம கொஞ்சம் வித்தியாசம் இருக்கக்கூடியது, இந்த ஆப்பிரிக்காவில ஒரு பாலைவனம் இருக்கும். ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கா பகுதிகள்ல கலாரி அப்படி பாலைவனம் ஒண்ணு இருக்கும். ஓகே, கலாரி அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனம். மேற்படி அட்டகாமா சொல்லியாச்சு. அவ்வளவுதான். பாலைவனத்தை பற்றி கோபி பாலைவனம் முக்கியமான பாலைவனம் இது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாலைவனங்களை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம ஆஸ்திரேலியாவிலும் கிரேட் விக்டோரியா பாலைவனம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. சரிங்களா? அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறி விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது? ரொம்ப ஈஸி தான். ஓகே, திருப்பி சொல்றேன், 2011 சென்சஸ் தான் கேட்பாங்க. தமிழ்நாடு இந்தியாவுடைய கல்வி அறிவு, தமிழ்நாடு இந்தியாவுடைய பாலின விகிதம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மாவட்டத்துல கல்வி அறிவு அதிகம்? ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நிறைய படிச்சவங்க எந்த ஊர் தான் இருப்பாங்க? தென் மாவட்டத்துல தான் இருப்பாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் அதிகம் படிச்சவங்க இருப்பாங்க. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுலயும் ரொம்ப படிச்சவங்க கேரளாவுடைய பார்டரான கன்னியாகுமரியில அதிகமா இருப்பாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம். கன்னியாகுமரியில் தான் எழுத்தறி விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம். பணக்கார மாவட்டம் இதுதான், கன்னியாகுமரி தான். ஓகேங்களா? அடுத்து வந்துருங்க. அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாரத ரத்னா விருதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. ஒரு சில பேர் உயிரோடு இருக்கும் வாங்கியிருப்பாங்க. அப்துல் கலாம் உயிரோடு இருக்கும் போதே வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில இருந்து வேற யாரெல்லாம் பாரத ரத்னா விருது வாங்கினாங்க கேள்வி கேட்பாங்க. சர் சி வி ராமன், நோட் பண்ணிக்கோங்க. சி ராஜகோபாலாச்சாரி, இந்தியாவில ஃபர்ஸ்ட் வாங்கினவர் சி ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர், முதல் துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு. அப்துல் கலாமுக்கு, இவங்களுக்கு தான் பாரத ரத்னா. எம் எஸ் சுப்புலட்சுமி பாடகர் இருக்காங்க, அவங்களுக்கு தான்
காமராஜருக்கு, எம்ஜிஆருக்கு இவங்கதான் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு புக் டேட்டா அடிப்படையில அப்துல் கலாமுக்கு 1997 வருஷத்துல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சர்வதேச அகிம்சை நாள். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிம்சை, அகிம்சைனால யார் சம்பந்தமா தான் அகிம்சை பேசுவோம்? காந்தி. திருப்பி திருப்பி காந்தி வருவார். அப்ப ரொம்ப ஈஸி, ஆப்ஷன் அடிச்சு வைக்கிறது தான் அக்டோபர் 2. ஆனா இதுக்கு எது வேற எப்படி கேட்கலாம்? சர்வதேச அகிம்சை நாளாக அக்டோபர் 2 எந்த வருடத்திலிருந்து கொண்டாட ஆரம்பிச்சது ஐநா சபை அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இங்க கேள்வியா இருக்கும். 2007 இருந்து டூயினோ புக்ல இருக்குது. படிக்கிறேன்னா திருப்பி டூயினோ புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, 2007 இருந்து ஐநா சபை காந்தியோடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமா கொண்டாடுது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ரொம்ப எளிமையான ஆப்ஷன் தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஆப்ஷன். எப்படி பாருங்க, தவறானதை தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? இப்ப மீதி 3 சரியா இருக்கும். உலகின் மிகப்பெரிய கண்டம். அப்ப நமக்கு தெரியும் கண்டங்கள், நான் சொல்லியிருந்தாலும் கிட்டத்தட்ட 7 கண்டங்கள் இருக்குல்ல, அதுல எது மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மிகப்பெரிய ஆசியா. ஊருக்கே தெரியும், ஆசியா தான் சைஸ் ரொம்ப பெருசா இருக்குது, மக்கள் தொகை பெருசு, பெரிய கண்டம். கரெக்டா தான் இருக்குது. நமக்கு ஆன்சர் எது கிடையாது, தவறானதான் கேட்கிறாங்க. உலகின் மிகச்சிறிய கண்டம். ஓகே, அப்போ மிகச்சிறிய கண்டம்னா எது? ஆஸ்திரேலியா. அப்ப அதுவும் கரெக்டா தான் இருக்குது. ஆமா, ஓகே. ஏன்னா ஆப்பிரிக்கா கொஞ்சம் பெருசு, ஐரோப்பாவும் பெருசு, இந்த சைடு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா எல்லாமே பெருசு. ஓகேங்களா? ஆஸ்திரேலியா கீழே அண்டார்டிகா இருக்கும், அதுவுமே கொஞ்சம் பெருசுதான். ஆஸ்திரேலியா தான் கொஞ்சம் சிறிய கண்டம், அதுவும் கரெக்டா இருக்குது. உலகின் மிகப்பெரிய கடல் பசிபிக், ஊருக்கே தெரிஞ்சது, அதுவும் கரெக்டா இருக்குது. உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் கேட்கிறாங்க. இது மட்டும் தான் தப்பா புரிஞ்சிருக்கு. அரபிக்கடல் கிடையாது. அரபிக்கடல் ஆக்சுவலா ஒரு பெருங்கடலே கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப எது உலகத்திலே மிகச்சிறிய பெருங்கடல் அப்படின்னா, உலக மேப்ல மேல ஒரு கடல், கீழே ஒரு கடல் இருக்குது. அது மேல இருக்கக்கூடிய கடல் தான் உலகில் மிகச்சிறிய கடல். மேல என்ன கடல் இருக்குது? ஆர்டிக் பெருங்கடல் இருக்குது. அதுதான் உலகில் மிகச்சிறிய பெருங்கடல். ஓகேங்களா? ஆர்டிக் பெருங்கடல் தான் மிகச்சிறிய பெருங்கடல். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, எப்பவும் நம்மளே நிறைய டேஸ் கேட்போம். இதுலயும் கொஸ்டின்ல 2-3 டேஸ் வந்திருக்கு நினைக்கிறேன். ஒரு டேஸ் பார்த்துடலாம். சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச உலக மலைகள் தினம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ மலைகள்னால என்ன செய்வோம்? மலையில பீக்கில ஏறுவோம். எப்படி ஏறுவோம்? கயிறு போட்டு கயிறை பிடிச்சு ஏறணும். அப்ப 2 கயிறை பிடிச்சு ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கயிறு டிசம்பர் 11 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நமக்கு டேட் கொஞ்சம் முக்கியம்ல. டிசம்பர் மாசம் மலைகள் ஏற கஷ்டமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதனால கயிறு போட்டு ஏறணும். 2 கயிறை பிடிச்சு ஏறணும். கயிறு மாதிரி இருக்குது. 11 டிசம்பர் 11 உலக மலைகள் தினம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து வந்துருங்க. அடுத்து பிடாரி தூண் கல்வெட்டு எந்த குப்த அரசரை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த தூண், இந்த கல்வெட்டு நிறைய முக்கியம். எதுல கல்வெட்டு முக்கியம்? குப்த அரசர்கள் தான் கல்வெட்டு நிறைய வருது. ஓகேங்களா? அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு, அதுல பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு எங்க வரும் அப்படின்னா ஸ்கந்தகுப்தா டைம்ல வரக்கூடிய ஒரு கல்வெட்டு. ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் பிடாரி தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? எடுத்து வந்துருங்க. இதெல்லாம் புக்கிலே இருக்குது. 6th 7th புக்ல நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க, கவனம் படிச்சுக்கோங்க. அடுத்து உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு. ஏன்னா ரொம்ப வருஷமாவே, இன்னும் சொல்ல போனா நிறைய படித்த நாடுகளே பெண்களுக்கு ரொம்ப வருஷமாவே ஓட்டுரிமை கொடுக்காம வச்சிருந்தது. ஓகேங்களா? நம்மளாம் விடுதலை வாங்கணும்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஆனா பிரிட்டிஷ் காலத்துல ஓட்டு போடும் போது தொடக்கத்துல பெண்கள் தான் ஓட்டு போடுறது. ஆண்கள் மட்டும், சொத்து வைத்தவர்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க. வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்ததுன்னா நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது. ரொம்ப முக்கியம். 1893 நியூசிலாந்து. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிச்சுக்கிறதா. ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பிசி அல்டிமேட் பாக்குறதே வந்து ஒரு ரிமெம்பர் தான். எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குது அப்படின்றது பாக்குறதுக்காக தான். ஓகேடா? தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. இது 2 பாயிண்ட் கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற வழியே கிடையாது, மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, முதல் மாநகராட்சி எது? மாநகராட்சி எது? அடுத்து முதல் நகராட்சி எது? இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எப்ப கேட்டா தூக்கத்துல எதுக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க. முதல் மாநகராட்சி ஊருக்கே தெரிஞ்சது மெட்ராஸ். நிறைய பேர் சென்னைன்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் சென்னை ஒண்ணுதான். ஆனா ஒரு காலத்துல மெட்ராஸ் தான் பேர் இருந்தது. மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1688 முதல் மாநகராட்சி. முதல் நகராட்சி அப்படின்னு கேட்டா வேலூர் பக்கத்துல, ராணிப்பேட்டை பக்கத்துல இருக்குது வாலாஜாபேட்டை. அதுதான் தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவிலேயே முதல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சினா இதுதான், வாலாஜாபேட்டை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது இல்லாம நகராட்சி கிராம சபை கூட்டம் மொத்தம் 6 நாள் நடத்துறாங்க. அது என்ன நாள் தான் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சுனாமி முன்னறிவிப்பு மையம். ஓகேங்களா? சுனாமி நமக்கு ரொம்ப இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆன ஒரு டிசாஸ்டர்னா சுனாமி. அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப லாஜிக்கா யோசிக்கும் போது சுனாமினா கடல் வழியா வரக்கூடியது. அப்ப அதோடைய முன்னறிவிப்பு மையம் கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய நகரங்கள்ல தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி எல்லாம் லாஜிக் எல்லாம் திங்க் பண்ணாத. ஏன்னா எதுக்கோ லாஜிக் திங்க் பண்ணல, இதுக்கு லாஜிக் செட் ஆகாதான் திங்க் பண்ணாத. இது கடற்கரை ஓரம் கிடையாது, கொஞ்சம் இன்டீரியரா இருக்குது.
பிரியாணி சாப்பிட்டே சுனாமி வரதை அனுபவிக்கிறேன். ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. பிரியாணி எங்க ஃபேமஸ்? ஹைதராபாத்ல ஃபேமஸ். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? பிரியாணி சாப்பிட்டே இருக்கோம், ஒருத்தர் சுனாமி அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைதராபாத் பிரியாணிக்கு ஃபேமஸ். ஹைதராபாத்ல தான் சுனாமி முன்னறிவிப்பு மையம் இருக்கு. ஓகே, அடுத்து வந்துருங்க. அடுத்து உலகின் நீளமான மிக நீளமான மலைத்தொடர். இந்த மாதிரி கேள்விதான் வரும் கண்டிப்பா. இந்த மாதிரி கேள்விதான் பிசி எக்ஸாமுக்கு வரும். ஓகே, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மலைத்தொடரை பொறுத்த வரைக்கும் அங்கங்க 2 மலைத்தொடர் முக்கியம். நான் ஒரு 2 மலைத்தொடர் சொல்றேன். ஓகே, அங்கங்க நிறைய மலைத்தொடர் இருக்கு. உதாரணத்துக்கு ஆசியாவில் ஹிமாலயா, ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஓகேங்களா? அதுல 2 தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வட அமெரிக்கா இருக்கக்கூடிய மலைத்தொடருக்கு பேரு ராக்கி மலைத்தொடர். ஓகேங்களா? வட அமெரிக்கா இருக்கக்கூடிய மலைத்தொடருக்கு பேர் என்னது? ராக்கி மலைத்தொடர். தென் அமெரிக்கா கீழே இருக்கிறது தான் தென் அமெரிக்கா இருக்கக்கூடிய மலைத்தொடருக்கு பேர் தான் ஆண்டீஸ் மலைத்தொடர். ஓகேங்களா? ஆண்டீஸ் மலைத்தொடர். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டீஸ் மலைத்தொடர். இது ராக்கி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்க நமக்கு வட அமெரிக்கால தான் யுஎஸ்ஏ அமெரிக்கா இருக்குது. ராக்கி பாய், கேஜிஎஃப் ராக்கி பாய் அமெரிக்காவுக்கு தான் போனாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கால தான் ராக்கி மலைத்தொடர் இருக்குது. அது நீளமானது கிடையாது. ஓகேங்களா? நம்ம தென் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஆண்டீஸ் மலைத்தொடர் தான் என்னது? மிக நீளமான மலைத்தொடர். ஓகேங்களா? இது தப்பா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கூற்று காரணம் கூற்று கொஸ்டின் தான் பிசி பசங்க ரொம்ப தெளிவா போடுங்க. தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இந்த ஏரியா தான். அடுத்து அப்போ இது பார்த்துட்டோம், இது தப்பா இருக்கு. அடுத்து உலகின் மிக உயரமான சிகரம். இது ஊருக்கே தெரிஞ்சது. உலகிலே கேட்கிறாங்க, இந்தியாவில் கேட்கிறாங்க, உலகிலே கேட்கிறாங்க. எவரெஸ்ட் தான், மறக்கவே கூடாது. எவரெஸ்டோட உயரத்தை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும் எவரெஸ்டோட உயரம்? 8 8 எடுத்து வச்சா 4 8 எடுத்து வச்சிடலாம். இதான் ஷார்ட் கட்டு எவரெஸ்ட் சிகரத்துக்கு. ஓகேங்களா? 8 8 எடுத்து வச்சா 4 8 எடுத்து வச்சிடலாம். ஆனா இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உயர்ந்துட்டுத 48 என்னது? கிலோமீட்டரா மீட்டரா அடியா? அது கேட்பாங்க. மீட்டர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம். எவரெஸ்ட் எங்க இருக்குது? ஹிமாலயால இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் தான் மட்டும்ல. முதல் தப்பு, 2வது சரி. 1 தவிர 2 சரி. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ பாத்துக்கோ. அடுத்து இது கொஞ்சம் தமிழ்நாடு போக்கஸ் ஆனது, அதனால கேள்வி கேட்கலாம். இந்தியாவிலே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது கேட்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு மாநகராட்சி, இன்னொன்னு நகராட்சி, இன்னொன்னு தமிழ்நாட்டுல தான் முறை இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, பேரூராட்சி. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ரைட்டா? அடுத்து இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு கூறியது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னா வி.ஏ. ஸ்மித். ஓகேங்களா? அவர் தான். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாருங்க இருப்பாங்க? அகத்தியலிங்கம். ஓகே, இனங்களின் வேற மொழிகளின் வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அருங்காட்சியகத்துல அடுத்து பாருங்க திருப்பி குப்தாஸ்ல இருந்து கொஸ்டின். தவறான இணை தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? ஷேத்ரா, கிலா, அப்ரகதா, கபத சரகா. ஓகேங்களா? திருப்பி நான் சொல்லிருக்கேன், ஷார்ட்கட் அன்னைக்கே சொல்லி கொடுத்துட்டேன். ஷேத்ரா, சேத்துல இறங்கி விவசாயம் பண்றோம், அப்ப வேளாண்மைக்கு உகந்துடணும். கரெக்ட் தான். நமக்கு தவறானதான் இருக்கிறாங்க. தெளிவா ஹெட்டிங்க வாசிக்கணும். எக்ஸாம்ல போயிட்டு பறக்க அவசரமா ஆப்ஷனை விட்டு பார்க்க கூடாது. ஓகேங்களா? கிலா, தேவையில்லாத என்ன பண்ணிடுவோம்? கீழே போட்டுருவோம். தரிசு நிலம் கரெக்டா தான் இருக்குது. தரிசு தேவையில்லை. ஓகேங்களா? அப்ரகதா, அப்ரகதானா மரங்களை வெட்டுறான், அது அப்புறக்கதை, அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றான். குடியிருப்பு உகந்த கிடையாது. குடியிருப்பு உகந்த நம்ம என்ன சொல்லுவோம்? வசதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எங்க போனா நம்ம வசதியா படுத்துவோம்? குடியிருப்பு வீட்டுக்கு போனாதான். ஓகே, அப்ப இது தப்பா இருக்குது. அப்புறகதாங்கிறது வனநிலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். கபத சரகானா ஆடு மாடு மேய்க்கலாம்னு சொல்றோம். மேய்ச்சல் நிலம். மீதி 3 கரெக்டா இருக்குது. இது தப்பா இருக்குது. மீதி 3 இதை கொஞ்சம் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துருங்க. அடுத்து பாருங்க டான்சஸ் பத்தி நான் 2 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகே, இந்த தடவை டான்ஸ் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 2 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகேங்களா? 6th அப்படி நிறைய டான்சஸ் இருக்கும்ல. அதுல தமிழ்நாடு 4 ஆப்ஷன் பாருங்க. நம்ம ஊர்ல ஆடுற டான்ஸ் மாதிரி எது இருக்குது? கரகாட்டம் தான் நம்ம ஊர்ல ஆடும். ரைட்டு, முடிஞ்சு போச்சு. 4 அசாம். இந்த அசாம்ங்கிற வார்த்தை ஞாபகம் வந்தாலே டான்ஸ், பண்டிகை எல்லாமே இந்த வார்த்தை தான் வரும். பிஹு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சாப், பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பஞ்சாப்ல பாங்கு குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப்னா பாங்கரா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கேரளாவில் 2 டான்ஸ் முக்கியம். ஒண்ணு தெய்யம்ங்கிற டான்ஸும் மோகினி ஆட்டமும் டான்ஸ் இதெல்லாம் முக்கியம். அதுல கேரளாவில் மோகினி ஆட்டம் முக்கியம். ஓகேதா? 4 3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் பி. முடிஞ்சு போச்சு. ஓகே, புரியுதா? எப்படி மேட்ச் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க. ஈஸி தான். இன்னொரு 4 5 டான்ஸ் தான் வரும்.
அடுத்து ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமா அறிவிச்சிருக்காங்க பாருங்க, டேஸ் நிறைய வருது பாத்தீங்கன்னா. எந்த நாள மக்களாட்சி, அதுவும் ஐநா சபை அறிவிச்சிருக்கு. எந்த நாள்? செப்டம்பர் 15 ஐநா சபை என்ன அறிவிச்சிருக்குது? உலக மக்களாட்சி டெமோக்ரஸி டேவா கொண்டாடி இருக்காங்க. உலக செப்டம்பர் 15. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தீண்டாமை ஒழிப்பு நேத்தோ இன்னைக்கோ தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இப்ப தீண்டாமை ஒழிப்பு பாத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தேன். எப்படி ஆர்டிகல் சொல்லணும், வீடியோ பாருங்க. பார்க்காதவங்க இன்னைக்கு போயிட்டு வீடியோ பாருங்க, யூடியூப்ல இருக்குது. அப்போ தீண்டாமை, அப்போ ஏதோ ஒரு படத்துல சொல்றாங்க, எப்பா நாங்கெல்லாம் 7 தலைமுறையா தீண்டாமை அனுபவிச்சிருக்கோம். எத்தனை தலைமுறையா? 7 தலைமுறையா தீண்டாமை அனுபவிச்சிருக்கோம். அப்ப 7 தலைமுறை 17 ஆர்டிகல் தான் தீண்டாமை. அப்படி ரிவிஷன் விடுதாமா? 14 என்ன சொன்னேன்? 14 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டேட் ஞாபகம் வரும். பிப்ரவரி 14 என்னது? லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஆணும் பெண்ணும் ப்ரொபோஸ் பண்ணலாம், யாருனாலும் ப்ரொபோஸ் பண்ணலாம். அப்போ அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 16. ஓகேடா. 16 வரலாமா? 16 என்ன சொன்ன? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு காலையில வேலைக்கு போங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அது 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போங்க. இப்போ பொது வேலை வாய்ப்பு, சம வாய்ப்பு அளித்தல். ஓகேங்களா. அடுத்து 18 என்ன சொன்ன? 18 வயசுல நம்ம காலேஜுக்கு போய் பட்டம் சூட போறோம், காலேஜுக்காக பட்டம் சூட போறோம். அப்போ 18னா பட்டங்களை தவிர்த்தல், அதுதான் ஆர்டிகல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர், அதை கவனிச்சுக்கோங்க. அரசியலமைப்புடைய நிர்ணய சபையின் தலைவர். அப்ப அரசியல் நிர்ணய சபைனா ஒரு கான்ஸ்டியூஷன் இதுக்காக ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க. அது ஒரு பெரிய கேங் இருந்து, இந்த கேங்கோடைய தலைவரை யார் தான் வச்சிருந்தாங்க? ராஜேந்திர பிரசாத் தான் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் டக்குன்னு ஆப்ஷன் 7 அம்பேத்கர் இருக்கு, அம்பேத்கர் சூஸ் பண்ணிடுவாங்க. அம்பேத்கர் எதுக்கு? அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர். தெளிவா பாத்துக்கணும். ஓகேங்களா. அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக தான் ஆப்ஷன் 7 அதை கொண்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா. வரைவு குழுவின் தலைவர் தான் அம்பேத்கர். மொத்த அரசியலமைப்புக்கு ஹெட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. அடுத்து திபெத் உலகின் கூரை மற்றும் 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஓகேங்களா. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணும், சார் திபெத்தையும் நிறைய பேர் உலகின் கூரைன்னு சொல்றாங்க, பாமியர் முடிச்சையும் உலகின் கூரை சொல்றாங்க. ரெண்டுமே உலகின் கூரை தான், ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்கு, கன்ஃபியூஸே ஆகாது. ஓகேங்களா. அப்ப இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா. அதை 3ஆம் துருவம் சொல்லுவாங்க. ஒரு துருவம் ஆர்டிக்ல இருக்கு, இன்னொரு துருவம் அண்டார்டிகா இருக்குது, 3ஆவது துருவம் தான் நமக்கு எங்க இருக்குது? திபெத்ல இருக்குது. தாலமி முதலில் அச்சம் மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். சி வாக்கியம் 1, 2 மட்டும் சரி. ஓகேங்களா. ரைட்டா. ஈஸி தான் இந்த கொஸ்டின் தான். அடுத்தவங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஃபேமஸ் புக்கு. நம்ம மொத்த சோசியல ஒரு 10 புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுல டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கு ஃபேமஸ் புக். யாருடைய புக்கு? ஜவஹர்லால் நேருடைய புக். இன்னொரு 4 புக்கு சொல்றேன், யாருடைய சொல்றீங்களா? டக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா. வறுமையும் பிரிட்டிஷ்க்கு ஒவ்வாத ஆட்சியும். ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகே. வறுமையும் பிரிட்டிஷ்க்கு ஒவ்வாத ஆட்சியும், தாதாபாய் நவ்ரோஜியின் புத்தகம். அடுத்த ஒரு புத்தகம், சூப்பர் புத்தகம் சொல்ற பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேங்களா. இந்திய ரூபாயின் பிரச்சனையும் அதன் தீர்வும். யாருடைய புத்தகம்? அம்பேத்கருடைய புத்தகம். ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேங்களா. அடுத்து புத்தகம் அவ்வளவுதான், மேக்ஸிமம் புத்தகம் இது வர்றது. அப்துல் கலாமுடைய புத்தகம் புக்கில் அதிகபட்சம் வராது, இருந்தாலும் சும்மா பாத்துக்கோங்க. அக்னி சிறகுகள். ஓகேங்களா. கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னி சிறகுகள் தான் அப்துல் கலாமுடைய புத்தகம். ஓகேங்களா. ரைட். அடுத்து பாருங்க, அதே மாதிரி காந்தியின் சத்திய சோதனை அவருடைய சுயசரிதை. அடுத்து பாருங்க, தவறா புரிஞ்சுள்ளது. எது தவறா புரிஞ்சிருக்கு பார்க்கணும். தவறாக தான். நீலக்கோள் அப்படின்னா ப்ளூ கலரா எந்த கோள் இருக்குது? எந்த கோள் நிறைய தண்ணி இருக்கோ அதுதான் ப்ளூ கலரா இருக்கும். பூமி கரெக்டா தான் இருக்குது. பச்சை கோள் நெப்டியூனா கிடையாது. பச்சை கோள் வந்து பாத்தீங்கன்னா யுரேனஸ். ஆமா, இது தப்பா இருக்கு. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. மிகவும் வெப்பமான கோள் என்ன? சூரியனுக்கு பக்கத்துல இருந்தா அதுதான் வெப்பமா இருக்கும். சார் அப்போ புதன் தானே ஆன்சரு? ஆமா அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க வெளிதான் ஆன்சரு. ஏன் அப்படின்னா இது சூரியன் அப்படின்னா சூரியனை சுத்தி நிறைய கோள் இருக்குது. 3ஆவது கோள் தான் நமக்கு பூமி இருக்கும். கோள் புதன், 2ஆவது கோள் வெள்ளி இருக்கும். கோள் புதன் மேல சூரிய வெளிச்சப்பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிரும், அது தக்க வச்சுக்காது. ஆனா வெள்ளியை சுத்தி CO2 கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். ஓகேங்களா. அதனால அந்த வெப்பத்தை அப்படியே தக்க வச்சுக்கும். அதனால உலகிலேயே சரி மொத்தத்திலேயே வந்து வெப்பமான கோள் கேட்டாங்கன்னா அது வெள்ளி தான். சிவப்பு கோள் எதுவும் கேட்டாங்கன்னா செவ்வாய். இது எல்லாமே கரெக்டா இருக்கு, இது மட்டும் தான் தப்பா இருக்கு. ஏன்னா பச்சை கோள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெப்டியூனை தான் பச்சை கோள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரைட். அடுத்து பாருங்க, மேகாலயா ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேகாலயாவில் மவுண்ட் சின்ராம் அதிக மழை பெய்யும் பகுதி, உலகத்திலேயே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதினா அதுதான் சொல்றாங்க. இந்தியாவிலேயே அதுதான். ஓகேங்களா. இப்போ மவுண்ட் சின்ராம் கரெக்ட் தான். ஓகேங்களா. மவுண்ட் சின்ராம் எங்க இருக்கு? எங்க இருக்குது? மேகாலயால இருக்குது. அவது சொல்லிட்டோம்ல. ஓகே. எத்தனை சென்டிமீட்டர் கேட்பாங்க? 1141 சென்டிமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு மழைப்பொழிவு பெய்யுதுன்னா 1141. ஓகேங்களா. நமக்கு சென்னையில
100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே தண்ணி தேங்கிடும். ஆமா தானே சென்னையில? ஆனா இங்க எவ்வளவு பெய்யுது பாருங்க, சென்னையோட 10 மடங்கு அதிகமா மழை பெய்யுது, 1141 சென்டிமீட்டர். அடுத்து ராஜஸ்தான் ஜெய்சால்மர் தான் குறைவான மழைப்பொழிவு. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா ராஜஸ்தான் பாலைவனமா இருக்குது, குறையதான் மழை பெய்யும். அடுத்து நேரடி மக்களாட்சி முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை கொண்ட நாடு எது கேக்குறாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம ஊரு டெமோக்ரஸி தான், நம்ம ஊர் மக்களாட்சி தான். ஆனா நம்ம தான் நேரடி மக்களாட்சியே கிடையாது, கொஞ்சம் மறைமுகமான மக்களாட்சி தான். ஆனா சுவிட்சர்லாந்து தான் போனீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, ரொம்ப வியந்து போயிருவீங்க. இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தோம், என்ன ஆனாலும் அவன் தான் 5 வருஷம் எம்எல்ஏ. அவனை இடையில பிடிக்கல, நம்மளால மாத்த முடியுமா? முடியாது. ஆனா சுவிட்சர்லாந்துல நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பியோ எம்எல்ஏவோ 5 வருஷம் தான் அவனுக்கு ஆறும். எனக்கு அடுத்த வருஷமே அவனை பிடிக்கிற, அவனோட நடவடிக்கை சரியில்லைன்னா திருப்பியும் ஓட்டு போட்டு, மக்கள் தான் அந்த ஓட்டு போட்டு அவனை என்ன செய்யலாம், பதவியில இருந்து இறக்கலாம். எப்பேற்பட்ட டெமோக்ரஸி பாருங்க, மக்களே சட்டத்தை உருவாக்கலாம். இதுதான் டைரக்ட் டெமோக்ரஸி சொல்லுவாங்க, நேரடி மக்களாட்சி. சுவிட்சர்லாந்து இருக்குது. ஓகே, சுவிட்சர்லாந்து மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் இருக்குது. சுவிட்சர்லாந்து ஃபேமஸ். ஓகே, திருப்பி டான்ஸ் வந்துட்டு பாருங்க. திருப்பி தமிழ்நாடு திருப்பி கரகாட்டா. ஓகேங்களா? கேரளா ஆல்ரெடி, அங்க கேரளா மோகினி ஆட்டம் பார்த்தோம், இங்க தெய்யம் தான் ஆப்ஷன் இருக்கு, தெய்யம். ஓகேங்களா? அடுத்து பஞ்சாப், அங்கேயே சொன்னேன், பேப்பா பாங்கரா. ஓகேங்களா? 2. குஜராத்துக்கு கார்பா. ஓகேங்களா? கார்பா டான்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4123 சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்துருங்க. மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? பொறுப்பேற்பவர் யார் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 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 மாநகராட்சி இருக்குன்னா அந்த மாநகராட்சியோடைய ஆணையராக யார் பொறுப்பேற்பானா, மேக்சிமம் ஆப்ஷன் படி பார்க்கும்போது ஆணையராக பொறுப்பேற்பவர் வந்து இந்திய ஆட்சி பணி அதிகாரி, அதாவது ஐஏஎஸ் அதிகாரி தான் மேக்சிமம் மாநகராட்சியோடைய ஹெட் ஆணையராக இருப்பார். ஓகேங்களா? அடுத்து வருங்க. அடுத்து இந்த மேட்ச் பண்ணணும். கிராம சபை, ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி, உள்ளாட்சி தேர்தல் மேட்ச் பண்ணும். கிராம சபை எப்போ நிரந்தரமான அமைப்பு. ஓகேங்களா? 4. ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறாங்க. ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை மேட்ச் பண்ணணும். பேரூராட்சி அப்படிங்கிறது வந்து செயல் அலுவலகம் மேட்ச் பண்றோம். இருங்க, இது மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல்னா மாநில தேர்தல் ஆணையம். 4312 ஆப்ஷன் இருக்கா? எஸ் இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊராட்சி ஒன்றியம்னா அது வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு கீழே வருது. பேரூராட்சினா அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா இருப்பாங்க, செயல் அலுவலகம். உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடியது யாரு? நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேடுல இருக்குது. ஓகே, உங்க புக்ல பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சென்னை கோயம்பேடு இருக்குது. 4312. அடுத்து எந்த ஆண்டு அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் அப்படிங்கிறாங்க. கலிங்கத்தின் மீது எந்த ஆண்டு போர் தொடுத்தார்? கிமு. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லிட்டேன், கிமு 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்ததுக்கு பின்புதான் அசோகருடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது. தேசிய உறுதிமொழியை எழுதியவர் அப்படிங்க யாரு கேட்பாங்க. நல்லா ஞாபகம். தேசிய கொடியை வடிவமைச்சவர், தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய உறுதிமொழி. நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது கையை நீட்டியோ கையை மடக்கியோ சொல்லியிருப்போம்ல, அதை யார் எழுதுனா கேட்பாங்க. பிதமாரி வெங்கட சுப்பாராவ். இவர் தான் வந்து என்ன செய்யிருப்பாரு, இந்த உறுதிமொழியை எழுதியிருப்பாரு. பிங்காலி வெங்கையா என்ன பண்ணிருப்பாரு, நம்மளுடைய தேசிய கொடிய வடிவமைத்தவர் யாருன்னு கேட்பாங்க, நம்மளுடைய பிங்காலி வெங்கையா. ஓகேங்களா? அடுத்து நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது 395 உறுப்புகளும் 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஓகேதா? அரசியலமைப்பு உருவாகும் போது இன்னைக்கு 448 சரத்துகள் உறுப்புகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணை இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அன்னைக்கு இவ்வளவு இருந்தது, இன்னைக்கு அதிகமா இருக்குது. ஓகேங்களா? சாரி, அதான் கொஸ்டினே வந்திருக்கு பாருங்க. தற்போது 448க்கு மேல, 448 கிடையாது, 448க்கு மேல ஆர்டிகல்ஸ், 25 பகுதி, ஆனா 10 அட்டவணை கொடுத்திருக்காங்க. தப்பு. 12 அட்டவணை இருக்கு. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஓகேங்களா? டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ஓகேங்களா? அண்ணல் அம்பேத்கர் தான். ஏன்னா அவர் தான் வரைவு குழுவுடைய தலைவராக இருந்தாரு. அவர் தான் ஹெட், தந்தைன்னு சொல்றோம். அடுத்து ரூபாய்க்கான சின்னத்தை அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை 2010 ஜூலை 15 வடிவமைத்தவர் யாருன்னு. இந்திய ரூபாய்க்கான சின்னம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நான் ஒரு விதமா போடுறேன், நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும். நம்ம புது ரூபாய் நோட்ல பிராக்கெட் ஒரு மேல ஹெட்டிங்ல கொடுத்துருப்பாங்கல்ல, யாரு வடிவமைத்தது? நம்ம ஊரை சேர்ந்த, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த டி உதயகுமார். ஓகேங்களா? அவர் தான் வந்து இந்த சின்னத்தை வந்து வடிவமைச்சிருப்பாரு. ஓகே, ரைட். அடுத்து தேசிய கீதம் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் எப்போது பாடப்பட்டது கேட்கிறாங்க. ஓகேங்களா? தேசிய கீதம் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஃபர்ஸ்ட் எப்போ பாடினாங்க? 1911 கல்கத்தா மாநாடு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா நினைச்சுக்கோங்க. இது வந்து தேசிய கீதம் படிக்கப்பட்டது. இதே மாதிரி தேசிய பாடல்
வந்தே மாதரம் பாடல் எப்ப படிக்கப்பட்டது? அதுவும் கல்கத்தா 1896. ஓகேடா, புரியுதா? ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கணும். அது கல்கத்தா 1911, கல்கத்தா 1996. தேசிய பாடல் படிக்கப்பட்ட நாள் அதுவும் காங்கிரஸ் மாநாட்டில் தான் படிச்சிருப்பாங்க. ஓகேடா. அலெக்சாண்டரின் சமகால அரசர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேடா. அலெக்சாண்டர் வந்து ஐரோப்பா கண்டத்திலிருந்து படையெடுத்து வருவாரு. அவர் படையெடுத்து வரும்போது இந்த இந்தியா பகுதியில யார் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தனநந்தர் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ சமகால மகத அரசர் கேட்கிறாங்கல்ல, அப்போ யாருன்னா தனநந்தர் தான் அந்த டைம் பீரியட்ல சம வாய்ப்பு இருந்திருப்பாரு, சமகாலத்துல இருந்திருப்பாரு. மேற்படி அலெக்சாண்டருடைய பிரதிநிதி யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. செலுக்கஸ் நிக்டர், ஞாபகம் வச்சுக்கணும், வித்தியாசமான பேரு, அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா. செலுக்கஸ் நிக்டர், அவருடைய பிரதிநிதி தான் மெகஸ்தனிஸ். அவர் தான் இண்டிகா நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா, இண்டிகா நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு தினம் எந்த தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு தினம் டேட். ஓகேங்களா. டக்குன்னு ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இதெல்லாம் ஈஸியா இருக்கட்டாங்கன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா. நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அன்னைக்குதான் நம்ம அரசியலமைப்பு தினமே நம்ம ஏற்றுக்கொண்ட நாள். ஓகேங்களா. தத்தெடுத்துக்கிட்ட நாள். ஓகேங்களா. நடைமுறைக்கு வந்த நாள் தான் இது. அடுத்து, சேவைத்துறை தொழில்கள் என்று அழைக்கப்படும் தொழில் எது கேட்கிறாங்க. ஓகேங்களா. சேவைத்துறை தொழில் என்று அழைக்கப்படக்கூடிய தொழில் எது கேட்கிறாங்க. அப்ப சேவைத்துறைங்கிறது மூன்றாம் நிலை தொழில்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேவைத்துறை தொழில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ரைட்டா. அடுத்து வந்துருங்க. அடுத்து, கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்தல், இரும்பு எஃகு தொழிற்சாலை, தொலைபேசி, இந்த 4க்கும் இங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. இப்ப கால்நடை வளர்ப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து முதல் நிலை தொழிற்சாலை. ஓகேங்களா. 2 கால்நடை வளர்ப்புனா என்ன சொல்றோம், முதல் நிலை. ஏன்னா அது பிரைமரி இதுல தானே வரும், முதல் நிலை. 2 உணவு பதப்படுத்த, நான் கிளாஸ்லயே தெளிவா சொல்லியிருப்பேன். ஒண்ணுதான் கன்ஃபியூஸ் ஆகும், அது உணவு பதப்படுத்துறது தான் கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப யோசிக்காத. உணவு பதப்படுத்துறது 2ஆம் நிலைத்துறை. ஓகேங்களா. இரும்பு எஃகு தொழிற்சாலை, இது வந்து 2ஆம் தான் சொல்லலாம். ஆனா பெஸ்ட் பாருங்க, கனிம தொழிற்சாலை இருக்கு. ஓகேங்களா. 4. தொலைபேசி சேவைத்துறை 3. 2143 2143 ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இருக்குது பி 2143. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின், நான் கிளாஸ்லயே அடிக்கடி கேட்பேன் இந்த கொஸ்டின். ஓகேங்களா. சீன பயணி மொத்தம் 3 பேர் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஃபாஹியான், யுவான் சுவாங், இட்சிங் 3 பேர் வந்திருப்பாங்க. அதுல ஃபாஹியான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. 2ஆம் சந்திரகுப்தர், அவங்களே சொல்லிட்டாங்க 2ஆம் சந்திரகுப்தர் யார் வந்திருப்பா, ஃபாஹியான். இந்த இருக்குல்ல ஃபாஹியான் இன்னும், சரிங்களா. ஃபாஹியான் துணைக்கால் வரும், இந்த நேவர் ஃபாகியான். ஓகேங்களா. இவர் யுவான் சுவாங் தமிழ்நாட்டுல பல்லவர்களுடைய ஆட்சி காலத்திலையும், நார்த் இந்தியால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல ஹர்ஷர் ஆட்சி காலத்திலேயும் வருகை புரிந்திருப்பார். ஓகேங்களா. ரைட்டா. அடுத்து பாருங்க, உணவு தேவைக்கு தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது எந்த தொழில்? அதை வச்சுக்கோங்க. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது, ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உணவு தேவைக்காக அரிசி தான். ஓகேங்களா. என்ன தொழில் தான்? முதல் நிலை தொழில் தான் சொல்றோம். மூலப்பொருட்களை முதல் நிலை தொழில் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. அறுவை சிகிச்சைனா ஆபரேஷன் செய்யறத பத்தி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் முதல் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா சுசுருதர் தான். நான் ஒரு 2வது 3வது கொஸ்டின் சொல்லியிருப்போம்ல, குப்த வம்சத்துல மருத்துவ மும்முனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம்? சுசுருதர், தன்வந்திரி, சரகர், இவங்க 3 பேர் தான் மருத்துவ மும்முனின்னு சொல்லுவாங்க. அது ஆபரேஷன் பண்ணது யாருன்னா அந்த காலத்துல எப்படி யோசிச்சு பாருங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணிருக்காங்களாமா. அப்ப அதான் சுசுருதர் குப்த வம்சத்துல. அடுத்து, சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தவர் யார்? ஓகேங்களா. சந்திரகுப்த மௌரியர் காலத்துல நம்ம இப்பதான் பார்த்த அலெக்சாண்டர் கீழே தான் ஒருத்தர் வேற வேலை பார்த்திருப்போம், மெகஸ்தனிஸ். அவர் தான் சந்திரகுப்தர் மௌரியர் காலத்துல இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஏன்னா தனநந்தருக்கு அப்புறம் வந்தது சந்திரகுப்த மௌரியர் தான். அடுத்து, தவறானது தேர்ந்தெடுக்கணும். பாருங்க, எல்லா கொஸ்டினையும் நான் தவறானதுதான் வச்சிருக்கேன், சரியானது வைக்கல. எக்ஸாம்ல சரியானது கூட கேட்கலாம். சரியா. இப்போ வணிக நகரம் அப்படின்னா மதுரை, வெயிட் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு கரெக்ட் வச்சுக்கலாம். அடுத்து, துறைமுக நகரம், வணிக நகரம் மதுரை தான். துறைமுக நகரம் புகார், ஆமா கரெக்ட் தான். கல்வி நகரம் காஞ்சி, கரெக்ட் தான். எஃகு நகரம் அப்படின்னா சென்னை கொடுத்துருக்காங்க, தப்பு. எஃகு நகரம்னா எது? சேலம். ஏன்னா நம்ம ஊர்ல எங்கதான் எஃகு உற்பத்தி பண்றாங்க? சேலத்துலதான் உற்பத்தி பண்றாங்க. அங்கதானே கவர்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, செயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா. ரைட்டா. டி. ஓகே, இதுதான் கரெக்ட். மீது அப்போ வணிக நகரம், தூங்கா நகரம், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் எல்லாமே மதுரை தான். பாருங்க, வணிக நகரம், தூங்கா நகரம் எல்லாமே வருது. துறைமுக நகரம், கல்வி நகரம். ஓகேங்களா.
அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஃபேமஸான 6th புக்ல ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. எந்த நாடு எதுக்கு ஃபேமஸ்? சேர நாடு வேலமுடைத்து, கரெக்ட், யானைகள் அதிகமா இருக்கும். அடுத்து பாண்டிய நாடு முத்துடைத்து, ஃபேமஸ், கரெக்ட். சோழ நாடு சோறுடைத்து, சோழ நாட்டுக்கு போனீங்கன்னா சோறு கொண்டு போவானா, கரெக்ட். தொண்டை நாடு வேதம் உடைத்துன்னு சொல்றாங்க, தப்பு. அப்போ தொண்டை நாடு என்ன உடைத்து? சான்றோர் உடைத்து, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? தவறாதான் புரிஞ்சிருக்கு. அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு, அதை கவனிச்சுக்கணும். 4 ஆப்ஷன் இருக்கு, அதை ஏதோ ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஓகே, எப்படினாலும் வித்தியாசமா இருக்கலாம். இளஞ்ச சென்னி, உதய சேரலாதன், கரிகால வளவன், கோச்செங்கானன். ஓகே, ஈஸி ஞாபகத்துல பாருங்க. இளஞ்ச சென்னி இவனும் சோழ அரசன், கரிகாலன் சோழ அரசன், கோச்செங்கானன் சோழ அரசன், இவன் மட்டும் சேர அரசன். அவன் தான் பொருந்தாதவன். ஓகே, இவன் மட்டும் சேர மன்னன். ஓகேங்களா? பாருங்க, 48வது கொஸ்டின். கீழ்காண்டவற்றுள் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான 2ஆம் புலிகேசி சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். வட இந்தியாவில ஹர்ஷரை தோக்கடிச்சிருப்பாரு. நம்ம பல்லவ வம்சத்துல மகேந்திரவர்ம பல்லவனை தோக்கடிச்சிருப்பாரு. ஆனா மகேந்திரவர்ம பல்லவன் 1ஆம் நரசிம்மவர்மன் இவனை தோக்கடிச்சிருப்பான். ஓகேங்களா? எனிவே இவனை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னது? ஐஹோல் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டை யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. ரவி கீர்த்தி எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஐஹோல் கல்வெட்டை யார் எழுதுனா கேட்பாங்க, ரவி கீர்த்தி. ஓகேங்களா? அடுத்து போலாமா? கல்வெட்டு நிறைய பார்த்துருக்கோம், பார்த்துக்கோங்க. உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் பார்மசி. அப்போ பெரிய மெடிக்கல் ஞாபகம். அப்போ மெடிக்கல் என்னது? நிறைய மருந்து கிடைக்கும். மருந்து தயாரிக்கக்கூடிய நிறைய மூலிகை பொருட்கள் தான் எங்கதான் கிடைச்சது அப்படின்னா வெப்ப மண்டல மலை காடுகள், அதான் அசாம் காடுகள். அதுதான் இதை சொல்றாங்க உலகின் மிகப்பெரிய மருந்தகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து தவறாக பொருந்திடும் திருப்பியும் கோள்கள். ஆனா இங்க கோள்களுடைய நிக்நேம் கொடுக்கல, ஒவ்வொரு கோளுடைய அந்த துணைக்கோளை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க, பூமிக்கு துணைக்கோள் ஒரே ஒரு துணைக்கோள் தான், சந்திரன் தான். வியாழன் பெரிய கோள்ல ஏகப்பட்ட 60க்கும் மேற்பட்ட துணைக்கோளை உடையது. அதுல காணிமீடு கொடுத்திருக்காங்க, கரெக்ட் தான். தவறுதான் கேட்கிறாங்க. காணிமீடு தான் மொத்த துணைக்கோள்கள்லயே மிகப்பெரிய துணைக்கோள், அதுதான். ஓகேங்களா? செவ்வாய்க்கோளுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, டைட்டன். ஓகேங்களா? இது தப்பு. ஓகேங்களா? தப்பு. சனிக்கு டைட்டன், கரெக்ட் தான். மேகங்கள் சூழ்ந்தது. ஓகேங்களா? அப்ப இதுதான் தப்பா புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? லாஸ்ட் கொஸ்டின் எப்பவும் போல உங்களுக்கு நான் விட்டுருவேன், நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஆன்சர் கொஞ்சம் தெளிவா பாருங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட் பண்ணி பின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, உங்க நேம் போட்டு. லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கேட்கறேன், அதையும் நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டிகல் 17 என்ன சொன்னேன் கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டிகல் 17 என்ன சொன்னாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பணத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யாருங்கிறத நம்ம ஆன்சரா பார்த்திருப்போம். எந்த ஆண்டு வடிவமைத்தாங்க சொல்லிட்டு மேல ஹெடிங்ல கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆண்டு, அதாவது எந்த டேட்ல வடிவமைத்தாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின், சோழ நாடு என்ன உடைத்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சோழ நாடு என்ன உடைத்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின், அகிம்சை தினமாக காந்தியின் பிறந்த நாளை ஐநா சபை எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டது கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின், எந்த ஆண்டு எந்த நாடு உலகிலேயே முதல் முறையாக இந்த பெண்களுக்கான வாக்குரிமையை அளித்த நாடு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து ஐ திங்க் அடுத்த வீடியோ 7th வரும்ல, 7th வந்து செய்யலாம். தேங்க்யூ.